இந்த அரசாட்சி எழும்பி வரும்போது ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பூமியில் ஆண்டவர் கொடுக்கிறார். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். யோவேல் 1:15 வாசிங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இதுக்கு நடுவுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு அரசாட்சி எழும்பி வருது, உலகத்தை பிடிக்க போது, அந்த நாள் மிக இருக்க போது எல்லாத்தையும் சொல்லிட்டு நடுவுல சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஒரு தடவைக்கு 3 தடவை ஆண்டவர் யோவேல் புஸ்தகத்துல 1-2 அதிகாரத்துல மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கியா திருப்பி திருப்பி இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் தான் வருவார்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்களே, பத்தாதான்னு கேட்குறாங்க. 2 அதிகாரத்தில் 3 தடவை தான் வருவதை கர்த்தர் முன்குறிக்கிறார் என்றால் அவருடைய வருகை எவ்வளவு முக்கியம் என்று கவனிங்கள். அந்த காலகட்டத்தை யோசேப்பு சொல்லுகிறார், ஒரு சொப்பனம் 2 தடவை வந்துச்சுன்னா அது சமீபம், ரொம்ப சீக்கிரம் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை ஆண்டவர் திருப்பி மெய்யாகவேன்னு 2 தடவை சொல்றாருன்னா சன இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஆனால் யோவேல் புஸ்தகத்தில் மட்டும் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம் என்று வருகிறது. 12 அதிகாரம் இருக்கிற ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்படாதது 3 அதிகாரம் இருக்கிற யோவேல் புஸ்தகத்தில் 3 தடவை கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா அந்த சமீபம், கர்த்தருடைய நாள் எவ்வளவு சீக்கிரம் என்று கவனிங்கள். இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காரியம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கவர்மெண்ட் எழும்பணும். ஆனால் அந்த கவர்மெண்ட்டினுடைய அடித்தளம்லாம் போட்டாச்சு, யூரோ கரன்சி வந்தாச்சு. இனி செய்ய வேண்டியது ஒன்று, யூரோ தான் உலக பணம் என்று அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான் வல்லரசாக மாறும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ வெயிட்டிங். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி மொத்த பணமும் கொலாப்ஸ் ஆகணும். இப்போ கொலாப்ஸ் ஆயிருச்சு, எல்லா பணமும் கொலாப்ஸ். ஒரு பணமும் இப்பொழுது மைய பணமாக இல்லை. எல்லாருமே ஒரு பணத்தை தேடிட்டு இருக்காங்க, எது சென்டர் பாயிண்டா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்த அமெரிக்கா, உலகம் இன்னைக்கு 5 வருஷம் தலைக்கீழாய் மாறிடுச்சு. 164 பேங்க் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் பேங்க்ஸ் மூடிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜூன் மாசத்திலிருந்து உலகம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மிக துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்கும். ஒவ்வொன்றாக நடக்கும், ஒவ்வொரு காரியமாக சம்பவித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் பேப்பரில் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவீங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு வேர்ல்டு வார், மிக முக்கியமான ஒரு யுத்தம் ஒன்று தொடங்கும். இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இவ்வளவு துல்லியமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய நாள் என்பது எது? மிக சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே, ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லுகிறதே. அப்படியானால் இந்த கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த வசனம் கர்த்தருடைய நாள் சமீபம் என்று சொல்லுகிற வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, 2வது வருகை குறித்து தான் சொல்லுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது கர்த்தருடைய நாள் பகிரங்க வருகையை பற்றி எபிரேயருக்கு மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த திருடனை போல வருகிறேன் அப்படிங்கிற வசனம் 2 பேதுரு
3:10 நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இந்த வசனம் பகிரங்க வருகைக்கானது. யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகைக்கானது. அப்படியானால் இவ்வளவு தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் உரைக்கப்பட்டாகிவிட்டது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பகிரங்க வருகையும் சம்பவிக்கும் என்று யோவேல் சொல்லுகிறது. இத்தனையும் சொல்லி இருக்கிற இதுல சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பதாக இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று லூக்கா 21:28 இயேசு சொன்னார். அந்த காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கா? அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைன்னு நம்ம சொல்றோமே, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது பழைய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வாசித்து கொண்டிருந்த போது ஆச்சரியப்படத்தக்கதாக நேரடியாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை யோவேல் புஸ்தகத்தில் கர்த்தர் துல்லியமா சொல்லி வச்சிருக்கிறாரு. வாசிங்கள், நாம் முடிக்க போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நல்லா கவனிங்கள். யாரை பரிசுத்தப்படுத்த சொல்றாரு? உலகத்தை பரிசுத்தப்படுத்த சொல்லல. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மரபையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் மணவாட்டி என்கிறதான உறவு புதிய ஏற்பாட்டு சபைக்குரியது. இதைத்தான் நாம் வெளிப்படுத்தல் 22:17 வாசிக்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மிக துல்லியமாக நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. இன்னும் சொல்ல போனால் யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அப்பொழுது அந்த 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 நாளுக்கு முன்பதாகத்தான் 2:16 ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து 3:14 நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகை, 3ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தருடைய நாள் பகிரங்க வருகை. மிக தெளிவாக இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான வசனம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் யோவேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. இத்தனை காரியங்களும் இயேசு சொன்னது போல் துல்லியமாய் நடக்குமானால், ஒவ்வொரு காரியமும் சொன்னதுபடி, ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது, திராட்சரசம் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் திரும்பி வந்திருக்கிறார்கள், இத்தனை தீர்க்க தரிசனங்களும் யூரோ எழும்பி இருக்கிறது, இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதானால், இவைகளுக்கு நடுவிலே சபையை எடுத்துக்கொண்டு மணவாட்டியை அழைத்து கொண்டு போவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது. ஆண்டவர் சொன்னபடி கர்த்தருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் துல்லியமா நடக்குதுன்னா அதுவும் நடக்கும். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனம் நடந்திருக்குதுன்னா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் நடக்க போகிறது.